Guys, welcome to Ashok Vlogs. இன்னைக்கு வந்து பூனே டு பாம்பே இந்த ஸ்குவாடா குஷாக்கில் வந்து அத்தல் சேத்து பிரிட்ஜ் வழியாக போகிறோம். யூஸ்வலாக 4 to 4.5 hours ஆயிருந்தது. இப்போ வந்து என்னோடய சன் சொல்கிறான் 2.5 hours போயிடலான்னு. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது இந்த அத்தல் சேத்து பிரிட்ஜு அதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ வந்து பூனாலேருந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு லோனாவலா போகிறோம். லோனாவலாவில் போயிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது லைட்டாக மிசல் பாவ் அடிச்சுட்டு லோனாவலா வந்தாச்சு. இப்போ வந்து போயிட்டு மிசல் பாவ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி எக்ஸ்பிரஸ் வேல வந்து பாம்பேக்கு போகணும். இப்போ எக்ஸ்பிரஸ் வேல தான் வந்தோம் பூனாலேருந்து ஆக்சுவலாக லோனாவலாக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல, அப்புறம் தான் என் சன் சொன்னான் எக்ஸ்பிரஸ் வேலையே போய் லோனாவலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் போயிட்டு மிசல் பாவ் சாப்பிட போகிறோம். இப்போது சாப்பிட்டுட்டு திரும்பி கிளம்ப வேண்டியது தான். போகும்போது பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், எல்லாம் வந்தாச்சு. மிசல் பாவ், ஆனியன் பக்கோடா எல்லாமே சாப்பிட்டு இங்கேருந்து எகிற வேண்டியது தான். இங்கே நிறைய பைக்கர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் எல்லாம் ரொட்டீன் ரைடு போல இருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் திரும்பி. அத்தல் சேத்து பிரிட்ஜை என்ட்ராக போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அது கிட்ட வரும்போது ஃபுல்லாக டீட்டெயில்டாக காமிக்கிறேன். நியரிங் ஆல்மோஸ்ட் அத்தல் சேத்து பிரிட்ஜில் ஏற போகிறோம். அது பாருங்கள், அத்தல் சேத்து ஏறிட்டு இருக்கா. இது கடல் மேல போகுது இப்போ இந்த பிரிட்ஜ். வாவ், பியூட்டிஃபுல்லா கட்டியிருக்கான். கொலாபா 33 பாம்பே. ஓ, கம்ப்ளீட்டாக எப்படி போகிறதுன்னு தெரியல. 2-3 இடத்துல இறங்கலாம் போல இருக்கு, அப்படி தான் தெரியுது பார்த்தா. அத்தல் சேத்து லிங்க், சி லிங்க், மந்த்ராலயா 32, அத்தல் பிகாரி வாஜ்பாய். பிளாசா வரப்போகுது. டோல் பிளாசா வந்தாச்சு. உள்ள பூந்து போக வேண்டியதுதான். பாருங்க, பிரிட்ஜ் மேல வந்தாச்சு. கடலுக்கு மேல பிரிட்ஜ். அத்தல் சேத்து. வெளியே எடுக்க முடியல, அவ்வளோ லாங்கா இருக்கு அத்தல் சேத்து. எவ்வளோ
தூரம்ப்பா கடலுக்கு மேலே. ஐயோ ஃபுல்லாக போயிட்டே இருக்கு. சரி, இந்த பேரிகார்டு தாண்டினோன்னா சரி கடலுக்கு மேலே எவ்வளோ தூரம் போட்டிருக்காம. அப்பா எத்தனையோ கிலோமீட்டர் இருக்கும் உங்களுக்கு அந்த ட்ராக்ல போய். வாவ் சூப்பர். ஃபுல் அத்தல் சேத்து. மும்பையில் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் வேற எந்த ஸ்டேட்லையுமே இல்லை. மும்பை அடுத்தது உத்தரப்பிரதேஷ், இங்கெல்லாம் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸு மற்ற ஸ்டேட்லலாம் கிடையாது இவ்வளோ அந்த அளவுக்கு. லாங் அவைட்டட் பிரிட்ஜ் இது. ஒர்லி மும்பை ஒரு சீலிங் இருக்கு, அது குட்டி ரொம்பல, இது ரொம்ப பெருசு. ஐயோ ஆல்மோஸ்ட் எக்ஸிட் வந்துன்னு இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மும்பைக்குள்ளே எக்ஸிட், அவ்வளோதான். ஜவஹர்லால் நேரு போர்ட்டாக தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரே ஹேஸாக இருக்கு, அப்படியே ஒரே டஸ்ட்டு பனி மாதிரி இருக்கு. சம்மர்ல எப்படி இருக்குன்னா அப்போ வின்டரில் எப்படி இருக்கும். எவ்வளோ ஷிப்ஸ் பாருங்க. சீயோட டெப்த் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அதான் இந்த பயர்லாம் அடிக்க முடிஞ்சுக்கு. பாரு அவ்வளோ பெரிய ஷிப்ஸ். அங்கே போய் போகிறது. ஐயோ ஹார்பரில் டாக் பண்ணுறதுக்கு எல்லாம் அது அந்த லிங்க்கு. இது ரோடுக்கு இப்படி போகிறது போயிலே இருக்குங்க இந்த பிரிட்ஜ். என்னெல்லாம் தெரியல எனக்கு. இன்னும் இட் ஷோஸ் 6.9 கிலோமீட்டர்ஸ் மேப்பில் கடலுக்கு மேலே. ஒரு ஆல்ரெடி 20 கிலோமீட்டர் வந்திருப்போம் போல இருக்கு கடலுக்கு மேலே. இன்னொரு 6.5 கிலோமீட்டர்ஸில் ஈஸ்டர்ன் ஃப்ரீவேன்னு காமிக்குது. வாவ். இதில் வந்து 2 வீலர்ஸ் அலௌடு கிடையாது, ஒன்லி 4 வீலர் தான். ஹெவி வெஹிக்கிள்ஸ், 4 வீலர்ஸ், காரு அதெல்லாம் தான். மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பிரஸ் வேல எதுலேயுமே 2 வீலர்ஸ் அலௌடு கிடையாது. எவ்வளோ ஷிப்ஸு எல்லாம் போர்ட்டுக்கு வரதுக்காக அவுட்டரில் வெயிட்டிங். ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட். எக்ஸிட் ஆகும்போது காமிக்கிறாட்டு. எக்ஸிட் பண்ண போகிறப்போ பாருங்கள். கொலாபா, வடாலா, ஆல்மோஸ்ட் எக்ஸிட்டிங் பாயிண்ட் வந்தாச்சு. ஐ திங்க் இது ஒரு 25-30 கிலோமீட்டர் இருந்திருக்கும் போலக்கு இந்த பிரிட்ஜு. சச் அ லாங் பிரிட்ஜ் ஆன் சி. டூ மச். மும்பையில் ஹெவி டெவலப்மெண்ட்ஸ் வந்தாச்சு. போர்ட்ஸ் எல்லாம் அதை காமிக்குது. மும்பை போர்ட், கொலாபா, வடாலா, அதே தான் திரும்பி மும்பை போர்ட், கொலாபா, வடாலா. கொலாபானா இட் இஸ்
க்ளோசர் டு நரிமன் பாயிண்ட் இல்லை, ரொம்ப கிட்டக்க 3-4 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம். பிரிட்ஜு கொண்டாந்து கடலில். மந்த்ராலயா, கொலாபா வந்தாச்சுங்க வெளியில். என்ன ஃபென்டாஸ்டிக் டெவலப்மெண்ட் இது. உண்மையிலேயே நம்ம ஃப்ரெண்டு கட்காரி விடமாட்டார் போல இருக்கு. அவர் எல்லாத்தையும் பண்ணினே இருப்பார் நினைக்கிறேன். சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே 250 கிலோமீட்டர்ஸ் திறக்க போகிறார் இப்போது. ஐ திங்க் திரும்பி ஒரு வாட்டி வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும். இது ஒரு அருமையான டெவலப்மெண்ட், ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது.